அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியில் 1000 மாணவர்களுடன் 10வது சர்வதேச அளவிலான யோகா தினம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்த அதியமான் கோட்டையில் செந்தில் பப்ளிக் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது யோகா ஆசிரியர்கள் திருமதி ஆர் ஷோபா, திருமதி டி வரலட்சுமி மற்றும் திருமதி எஸ் சகுந்தலா தேவி மாணவர்களுக்கு யோகாசனம் செய்ய பயிற்சி அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர். நமது குழந்தைகள் தங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக யோகாவை தவறாமல் பயிற்சி செய்ய அறிவுரை வழங்கப்படுகின்றது. எங்கள் பள்ளி வளாகத்தில் சிறப்பு யோகாசனங்கள், சூரிய நமஸ்கார் மற்றும் பிற ஆசனங்களை செய்வதில் மிகுந்த ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் எங்கள் மாணவர்கள் செய்து காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். இந்த விழாவில் எங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி, துணை தலைவி திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு கே தனசேகர் மற்றும் தாளாளர் திருமதி கே தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன், முதல்வர் திரு பி செந்தில் முருகன், துணை முதல்வர் திரு ராஜ்குமார், கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் இந்த கொண்டாட்டத்தில் பங்கு கொண்டு பங்கேற்பாளர்களை பாராட்டினர். அமெரிக்கா, கனடா, சீனா உட்பட்ட பல உலக நாடுகள் திரு நரேந்திர மோடியின் பரிந்துரையை ஆதரித்தனர். ஜூன் 21ஆம் நாளை பன்னாட்டு யோகா நாளாக அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. சர்வதேச யோகா தினம் யோகாவை அங்கீகரிக்கும் நாளாகும். இது 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மனநலம் பண்டைய இந்தியாவில் உருவான இந்த ஆரோக்கிய நடைமுறையை உலகளவில் மேம்படுத்துவது ஐநாவால் முக்கியமானதாக கருதப்பட்டது. ஆய கலைகள் 64 தலையாய கலை யோகா கலையாகும். யோகா வசதியற்றோருக்கு அணிகலனாகவும், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும், முதியோருக்கு ஆதரவாகவும் திகழ்கிறது. சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் உடல் மற்றும் உள்ள வலிமை ஊன்றுகோலாக இருப்பது யோகா தலையாகும். Yoga Day celebration. I feel immense pleasure to welcome all the teachers and children and some of the parents for this wonderful celebration, to remark the identity, the uniqueness of India in the globe. For the past 10 years, with the approval of UN Security Council, this day has been celebrated throughout the globe as International Yoga Day. As Indians, we feel proud, we should feel proud that we are the origin of yoga, and we have to feel proud that this is the one and only exercise or the martial art for all the age level of people in the world. Particularly the people who are crossing 60 or 70, even 80 plus, can perform these yoga asanas and live a very good and healthy in life. We can take example of many people, those who are living more than 100 years and following yoga even after completing 100 years of age. So that is the speciality of yoga, and it not only keeps your body fit physically, but also your mental health is taken care. So I request all the children, all the parents and the teachers, and my message to the society is to perform yoga at least 10 minutes a day. Keep your doctors away, keep all the diseases away from you. So enjoy this yoga day. Ashirvad, 7, snake pose, 8, again mountain,
வணக்கம்.